நாளும் எங்கள் ஈசென்னென்பார்கள் எம்மையும் ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா, நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரம்ப கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்தரும் மரகதாம்பிகையுடனாய சந்திரசூரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்தரும் மட்டுவார் குழலிமுடனாய தாய்மானவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உலகமெல்லாம் திருநீற்றின் ஒளி விளங்க மணி விளங்க உவகையோடும் பலகலை சொல் ஐந்தெழுத்து விளங்க அரண் பெயர் விளங்க பான்மையோடும் தளம் விளங்க மறை விளங்க அப்பருக்கு திருநீரு சாற்றி தந்த திலகவதி அம்மையார் அடிக்கமலம் இரண்டினையும் சிரத்தில் சேர்ப்பாம். சிலந்தியும் ஆனை காவில் திருநிழற்பந்தர் செய்து புலந்தவன் இறந்த போதே கோச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் தோநாட்டு சோழதங்கள் கலந்த நீர் காவிரி சூழ் தோநாட்டு சோழதங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் என்று நமக்கு இன்று கோச்செங்க நாயனார் பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு குருவர்களாலும் திருவர்களாலும் இன்று நமக்கு கிடைத்துள்ளது. பூசை செய்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த நாயனாருடைய வரலாறு மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த ஒரு குழந்தைக்காக அந்த தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்றதையும் இந்த நாயன்மார் வரலாறுல நாம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிறப்பான வரலாறு. திரு ஆனைக்கா என்ற தலம் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே. நீர்த்தலமாகிய இது பஞ்சபூத தலங்களில நீர்த்தலமாகிய இது அந்த காவிரி ஆற்றினுடைய நீரையே சிவலிங்கமாக வடித்து வைத்து அந்த முனிவர் வழிபட்டதுனால இது நீர்த்தலம் என்று சொல்லப்படுகின்றது. இன்னொன்று வெள்ளை நாவல் மரம், அந்த மரத்தின் கீழே பெருமான் எழுந்தருளி அருள் புரிந்ததுனால ஜம்புகேஸ்வரர் எனப்படுகின்ற அந்த பெயரும் அந்த பெருமானுக்கு உண்டு. நம்ம பஞ்சபூத தலங்கள்ல நீர்த்தலம் அப்படின்னு நாம சொல்றோம். இந்த தலத்துல பெருமான் பேசும் தெய்வமாக இருந்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம நிறைய வரலாறு மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அந்த தலத்தை ஆட்சி செய்த மன்னன் ஒருவன் பெருமானை வணங்க வரும்போது காவிரியிலேயே மூழ்கி பிறகு பெருமானை வணங்க வேண்டும் என்று காவிரி ஆற்றிலே குளிக்க செல்கின்றான். அப்போது அவனுக்கு மிகவும் விருப்பமான அந்த நவரத்னங்களாலான அந்த மாலையானது காவிரி ஆற்றிலே அவன் முழுகும் போது ஆற்றோடு சென்று விடுகின்றது. அவனுக்கு மிகவும் விருப்பமான அதை அவன் இழக்க விரும்பாமல், பெருமானே இந்த மாலையானது எனக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும், அப்படி கிடைத்தால் அது உனக்கு நான் அதை அர்ப்பணம் செய்து விடுகின்றேன் என்று பெருமானை வணங்கி வேண்டும் போது தினமும் காவேரி ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வந்து அந்த ஜம்புகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கம். அன்று அந்த மன்னன் வந்தபோது அந்த காவிரி ஆற்று தீர்த்தத்தை பொன்னியாறு எனப்படுகின்ற அந்த ஆறு, கங்கையினும் புனிதமாக சொல்லப்பெறுகின்ற அந்த காவிரி ஆறு தான் பாய்ந்த இடத்தெல்லாம் வளப்படுத்தி மக்களுடைய பசிப்பிணியை போக்கி செல்வ வளம் தருகின்ற அந்த காவிரி ஆற்று தீர்த்தத்தை பெருமான் திருமுடியின் மீது கவித்து அபிஷேகம் செய்யும் போது அந்த மன்னன் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அப்போது அந்த நவரத்ன மாலையானது பெருமான் திருக்கழுத்திலே விழுகின்றது அவன் வேண்டிக் கொண்டிருக்கும் போதே. அப்போ அவன் அந்த பெருமானுடைய கருணையை நினைத்து வணங்குகின்றான். இந்த மணிகளால் ஆன ஆரமானது எனக்கு மிகவும் பிடித்தது. அது காவிரி ஆற்றிலே ஆற்றோடு சென்று விட்டது. அது கிடைக்க வேண்டும் பெருமானே, அது கிடைத்தால் உனக்கே அர்ப்பணம் செய்கின்றேன் என்று அவன் வேண்டிக் கொண்டது போல
அந்த குடத்தில் தீர்த்தத்திலிருந்து அந்த மாலை பெருமானு திரு மேல் விழுகின்றது. அப்படி அதை நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே குறிப்பிடுகின்றார். ரொம்ப சிறப்பான தலம். தன்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயும் விரும்புவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு தாய் கமலவதி எனப்படுகின்றவர். இந்த கோச்செங்கனான் அவருடைய அந்த அரசனுடைய ஆஹ் அந்த தாய் அவர். இந்த குழந்தை எப்போது பிறக்கும் என்று அவர் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே தருவாயிலே சோதிடர்கள் வந்து பார்த்து, இன்னும் ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய மன்னனாக இருப்பான் என்று சொல்ல, அவ்வண்ணமே எனக்கு இந்த குழந்தை பெயரானது ஒரு நாழிகை தள்ளியே வாய்க்கட்டும் என்று சொல்லி, பிரசவ வேதனை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதான் அந்த இறுதி கட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அவ்வளவு துன்பத்தையும் பொறுத்து கொண்டு என்னுடைய கால்கள் இரண்டையும் தற்போது இந்த பிரசவம் நிகழாது மேலே தூக்கி கட்டி விடுங்கள், ஒரு நாழிகை கழித்து இறக்கி விடுங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னதற்கிணங்க அவ்வண்ணமே செய்தார்கள். அப்படி அந்த ஒரு நாழிகை கழித்து பிறக்கும் போது அந்த குழந்தை கண்ணானது மிகவும் செம்மையாக இருக்கின்றது. பிறந்த குழந்தையை அந்த தாய் கண்ணுறுகின்றார். அது சிறந்த அதனுடைய கண்ணை பார்த்து கொண்டு, கோச்செங்கனானோ என்னுடைய கோச்செங்கனானோ என்று சொல்லி அந்த தாய் தன்னுடைய உயிரை நீக்கின்றார். அப்படி இந்த தாயினாலே பெயரிடப்பட்டவர் இந்த கோச்செங்கன் சோழன் எனப்படுகின்ற சோழ மரபிலே வந்த இந்த நாயன்மார். நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே நாம சொல்றோம், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று பல்வேறு விதமான அந்த பிறவிகள் எடுக்கையிலே நாம இந்த எடுத்த இந்த பிறப்பு முடிந்து மீண்டும் நமக்கு மறுபிறப்பு உண்டு செய்த வினையின் காரணமாக என்று நாம சொல்றோம். அந்த கொள்கையை நமக்கு கண்முன்னாக காட்டக்கூடிய ஒரு சான்றாக இந்த நாயன்மாருடைய வரலாறு இருக்கின்றது. முன் ஜென்மத்திலே செய்த வினைக்கு ஏற்றவாறு நம்முடைய அடுத்த ஜென்மமானது அமையும் என்று நமக்கு எடுத்துக்காட்டும் வண்ணமாக சிலந்தியும் யானையும் அந்த திரு ஆனைக்காவிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வெண்ணாவல் மரத்தினடியிலே எழுந்து இருக்கக்கூடிய பெருமானை பூஜை செய்கின்றன. யானை தனக்கு தெரிந்த வகையிலே தன்னுடைய துதிக்கையினாலே காவிரி ஆற்றின் நீரை எடுத்து கொண்டு வந்து அந்த சுவாமி திருமேனி மீது அதை நீராட்டி அவருக்கு பூக்கள் வைத்து வணங்குகின்றது. அப்படி தினமும் அது செய்து வணங்கி வரும்போது ஒரு சிலந்தி அந்த மரத்தினுடைய சருகுகள் பெருமான் மீது விழாமல் அதை தடுக்கும் வண்ணமாக தன்னுடைய வாயினாலே நூல் செய்து பந்தல் செய்து அந்த சருகுகளை பெருமான் திருமுடி மீது விழாது தடுக்கின்றது. அப்படி அது தன்னுடைய பக்தியை எப்படி காட்ட முடியும்? யானைக்கு துதிக்கை இருக்கின்றது, அது நீரை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வணங்குகின்றது. ஆனால் இந்த சிலந்திக்கு என்ன வாய்ப்பு என்ன, அது தனக்கு தெரிந்த அறிவிலே தனக்கு தெரிந்த வகையிலே தன்னுடைய அந்த வாயினாலே நூல் செய்து பந்தல் செய்து சருகுகள் பெருமான் மீது விழாமல் தடுக்கின்றது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த யானை ஒரு நாள் பார்க்கின்றது, பெருமான் திருமுடிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சிலந்தி கூடானது அது அனுசிதம், அது நல்லது அல்ல என்று தன்னுடைய துதிக்கையினாலே அதை களைத்து விடுகின்றது. வந்து சிலந்தி அதை கண்ணுறும் போது தான் இவ்வளவு சிரமப்பட்டு கட்டிய இந்த பந்தலை களைத்தது யார் என்று காணும் போது அது செய்தது இந்த யானை என்று தெரிகின்றது. மிகுந்த கோபமுற்று அந்த யானையினுடைய துதிக்கையின் புகுந்து அதனை கடித்து அந்த யானை அந்த வலி தாங்காது துதிக்கையை தரையிலே ஓங்கி அடித்து அந்த யானையும் மாண்டு விடுகின்றது, சிலந்தியும் மாண்டு விடுகின்றது. இதுல நமக்கு பெருமான் கருணை உள்ளம் கொண்டு, அதாவது புத்தி பூர்வம் அபுத்தி பூர்வம் என்று சைவ சித்தாந்தத்துல 2 சொல்லுவோம். அதாவது நாம புத்தியிலே தெரிந்து நம்ம பெருமானுக்கு பூஜை செய்து வழிபட்டாலும் சரி, தெரியாது நாம் செய்து வழிபட்டாலும் சரி, நேற்றைய தினமானது நமக்கெல்லாம் நாமெல்லாம் சிறப்பாக போற்றி பெருமானை வணங்கக்கூடிய மகா சிவனிரவு இல்லைங்களா?
அதுல சொல்லுவாங்க நமக்கு ஒரு வரலாறு. ஒரு ஆம், ஒரு வானரமானது காட்டிலே புலி தன்னை துரத்துவதற்கு பயந்து அஞ்சி ஓடி வந்து ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டது. புலி இந்த வானரத்தை பிடித்து உண்பதற்காக அந்த மரத்தின் அடியிலே காத்து கொண்டே இருந்தது. அது மரத்தின் மேலே ஏறி பார்த்து கொண்டிருந்தது. இது மரத்தின் கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்தது இந்த புலி. இந்த குரங்கு என்ன செய்தது, இந்த மரத்தில் இருந்து நாம் இறங்கிட்டா அந்த புலி நம்மை கொன்றுவிடும் என்று அச்சம் அடைந்து நாம் இறங்காது இந்த மரத்திலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தது. அப்படி இருக்கும்போது இரவு நேரமானதுனால யாருக்கும் அந்த உறக்கமானது வந்துவிடும். நாம நம்மை அறியாது உறங்கி விட்டால் இந்த பிடியானது விட்டுவிடும். மரத்தை நாம் பிடித்திருக்கின்ற பிடி விட்டுவிடும். நாம கீழே விழக்கூடும். இந்த புலி நம்மை கொல்லக்கூடும் என்று இந்த அச்சப்பட்டு என்ன செய்கின்றது, அந்த உறக்கம் வராமல் இருப்பதற்காக மரத்தினுடைய ஒவ்வொரு இலையாக பறித்து பறித்து போட்டுக்கொண்டே இருக்கின்றது. அப்படி போட்டுக்கொண்டே இருக்கும்போது இந்த புலி ரொம்ப நேரமாக காத்திருந்து இந்த குரங்கு கீழே வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டு அது சென்று விடுகின்றது. உடனே பெருமான் அந்த இடத்திலே காட்சிப்பட்டு அந்த குரங்குக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார். அதுக்கு ஒண்ணும் புரியல. நான் வரம் பெறுவதற்கு நான் ஏதும் செய்து விடவில்லையே என்று அது கேட்கின்றது. அப்ப சாமி சொல்றாரு, நீ ஏறி இருந்தது இந்த வில்வ மரம். அந்த மரத்திலிருந்து ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே பார், கீழே இருந்த எனக்கு நீ அர்ச்சனை செய்தாய். இன்று சிவனிரவு. இந்த யார் ஒருவர் இந்த சிவனிரவிலே உறங்காமல் விழித்துக் கொண்டு என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எனக்கு பூசை செய்கின்றார்களோ, அவர்கள் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல, அந்த குரங்கானது அப்போதுதான் பார்க்கின்றது, அந்த மரத்திற்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது. அதை கவனிக்கவில்லை அது. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மரத்தின் மீது ஏறி அந்த இலையை பறித்து தூக்கம் வராமல் இருப்பதற்காக இலையை பறித்து கொண்டு போட்டுக்கொண்டே இருந்தது. அது வில்வ அர்ச்சனையாக அமைந்தது. பெருமானுக்கு மகா சிவனிரவு நாளாக அமைந்து அதுக்கு அத்தகைய ஒரு வரத்தை பெருமான் கொடுத்தார். என்ன வரம்னா, அது சக்கரவர்த்தியாக அடுத்த பிறவிலே பிறக்கக்கூடிய வரம். சரிங்களா? அப்படி அப்படி பிறந்தவர் தான் நமக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்த பராக்கிரமசாலியாக இருந்தார். பூவுலகம் மட்டுமல்லாது வானுலகத்திற்கும் சென்று போர் புரிந்து வென்று வரக்கூடிய தன்மை கொண்டிருந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இந்த சிலந்திக்கு பெருமான் என்ன கொடுத்தார், மீண்டும் அரச குலத்திலே பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். நீரும் பூவும் கொண்டு பூசை செய்த அந்த யானைக்கு பெருமான் முக்தி அளித்தார். அதுதான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சிவபூசை பண்ணுனா நமக்கு கண்டிப்பாக முக்தி உண்டு. பெருமான் திருவடி கீழே நாம இருந்து ஆனந்தமா இளைப்பாறலாம். சிவபூசை செய்யாது நமக்கு முக்தி அடையக்கூடிய வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுது. அதனால ஒவ்வொருவரும் நமக்கு சித்தியார் சொல்ற மாதிரி மானிட பிறவி தானம் வகுத்தது மணவாக்காய மானிடத்து 5 மாடம் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்த அரந்தனை அரைச்சிப்பர் ஊனிடத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ அப்படின்னு சொல்லுவார். இந்த மனுஷ பிறப்பா பிறந்தவங்க என்ன செய்யணும், இந்த உடம்பை விட்டு உயிர் போறதுக்குள்ளர ஒரு நாளாச்சு சிவபூசை பண்ணிட்டு அந்த உயிர் போகணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிவபூசை முக்கியமான சிவபூசை. சிவபெருமானுக்கு ஆசு தோஷின்னு ஒரு பெயர் உண்டு. கேட்டதை உடனே கொடுத்துருவாராம். அதாவது ஆசைப்பட்டு நமக்கு வரம் கொடுக்கறதுக்கு அவர் ஆசைப்படுவாராம். இவன் நம்மளை கும்பிட மாட்டானா, இவனுக்கு வேண்டிய வரமெல்லாம் நான் கொடுக்க மாட்டோமான்னு அவர் காத்து கொண்டு இருக்கின்றாராம். அப்படிப்பட்ட பெருமானை ஒரு நாளாவது நாம பூஜை செய்து விட்டுறணும். இந்த உடம்பு விடுவதற்கு முன்னாடி ஒரு நாளாவது சிவபூஜை செய்து விட வேண்டும் என்று நாம பூசையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். குருவருள் இன்றி திருவருள் இல்லை கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குருவை நாடி நாம் உபதேசம் பெற்றுக்கொண்டு தீகை எனப்படுகின்ற அந்த நிலையை நாம செய்து கொண்டு இந்த பூசையை நாம கண்டிப்பா செய்யணும். அப்படி அந்த யானையை தன்னுடைய அறிவிற்கு எட்டிய அளவுல செய்த பூசைக்கு அதுக்கு பெருமான் முக்தி கொடுத்தார். இந்த சிலந்தி ஏதோ கொஞ்சம் வினை செய்திருக்கு இல்லையா, சிவபூசைக்கு இடையூறு செய்யறதுக்கு செய்த யானையை தான் தண்டித்தது. ஆனாலும் அது செய்த வினைக்காக சாமி அதுக்கு மீண்டும் அரச குலத்திலே பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை கொடுத்தார்.
அரசர் குலம்னா சாதாரண அரசர் குலம் இல்ல. ஒரு புறாவிற்காக தம்முடைய சதையையே அறிந்து கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்தி பிறந்த அந்த குடி ரொம்ப சிறப்பான அந்த அரசர் குலம். அந்த குலத்துல வந்து அஹ், அவதாரம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அப்படி அவருடைய அவதாரமும் மிகவும் சிறப்பாக அவருடைய தாயாராலே அமைந்தது. அந்த கோச்செங்கனோ என்று அவரிட்ட அந்த பெயரே அவருக்கு வழங்க பெற்றது. அவர்தான் நமக்கு கிட்டத்தட்ட 60 மாடக் கோயில்களை பெருமானுக்காக சமைத்தார் என்று சொல்றோம். மாடக் கோயில் என்பது படி ஏறி செல்லும் வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த போன ஜென்மத்துல சிலந்தியாக இருந்தார் இல்லையா, அவர் செய்த பூசைக்கு இடையூறாக அந்த யானை வந்து செய்தது இல்லையா, அந்த முன் ஜென்ம அந்த தொடர்பு, முன் ஜென்ம அந்த வாசனை காரணமாக யானை ஏறி வர முடியாதபடியாக இருக்கக்கூடிய மாடக் கோயில்களை அமைத்தார் என்று நாம பார்க்கிறோம். அந்த மாடக் கோயில்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருவறையானது, சுவாமியோட கருவறையானது ஒரு ஆள் தான் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு அகலமாக இருக்காது. ஏன்னா அந்த யானை மறுபடியும் வந்து இந்த பெருமானை பூஜை செய்து தொந்தரவு கொடுக்குமோ என்று சொல்லும் வண்ணமாக அப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கின்றார்கள். அம்பாள் சன்னதியும் சுவாமி கருவறை சன்னதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும். முக்கியமா நமக்கு அப்படி நமக்கு ஆஹ் பெருமான் இருக்க உரையக்கூடிய அந்த கோயில்கள் நமக்கு சமைத்து கொடுத்தவரை தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் என்று சொல்றாரு. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. பெருமானுக்கு ஏன் அந்த பெயர் அப்படின்னா, பாண்டிய மன்னனாக இருந்து அந்த மதுரையே ஆட்சி செய்தவர், தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் பெருமான். அப்படி இவர் இந்த சோழ ராஜா தான். ஆனா இவர் பாண்டிய தேசத்தையும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்து பாண்டியனாகவும் இருந்து அரசு ஆண்டார் என்ற ஒரு குறிப்பை நமக்கு தொகையில சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுக்கின்றார். வகையில மை வைத்த கண்டன் நெறி அன்றி மற்றோர் நெறி கருதா தெய்வ குடிச்சோழன் முன்பு சிலந்தியாய் பந்தர் செய்து சைவத்து உருவெய்தி வந்து தரன் நீடாலயங்கள் செய்வித்தவன் திரு கோச்செங்கனான் எனும் செம்பியனே என்று சொல்கின்றார். கோச்செங்கனான் எனும் செம்பியன் என்று சொன்னா சோழ மன்னன் அர்த்தம். அவருடைய ஒரே வரியில நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னத இவரு இந்த சோழ மரபுல வந்தவரு, முன்பு சிலந்தியா இருந்து பந்தல் செய்து பெருமானுக்கு பணி செய்தவரு, இந்த சோழ மன்னன் மரபுல வந்து பெருமான் உரையக்கூடிய ஆலயங்கள் பலவும் செய்தவர் என்று சொல்கின்றார். செம்பொன் அணிந்து சிற்றம்பலத்தை சிவலோக மெய்தி நம்பன் கழல் கீழ் இருந்தோன் குலமுதல் என்பர் நல்ல வம்பு மலர் தில்லை ஈசனை சூழ மறை வளர்த்தான் நிம்ப நருந்தொங்கர் கோச்செங்கனானும் நித்தனையே என்று சொல்கின்றார். இந்த தென்னமனா என்றதுனால நமக்கு அவர்களுக்குரிய அந்த வேப்ப மாலை நிம்ப நருந்தொங்கல் என்று, நிம்பம்னா வேப்பமரம், வேப்ப மாலை, அந்த வேப்ப மாலையை அணிந்தவர், இந்த பாண்டியருக்குரிய வேப்ப மாலையை அணிந்தவர் இந்த மன்னன் என்று சொல்றாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் மரபுல வந்தவங்கதான் என்ன செஞ்சாங்க, நம்முடைய திருச்சிற்றம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார்கள் என்று சொல்கின்றார். பெருமானுடைய சிவபெருமானை வணங்கக்கூடிய அந்த நெறியை அல்லாமல் மற்ற எந்த நெறியையும் பொருளென்று கருதாத தெய்வத்தன்மையுடைய குடியில் வந்த சோழனார் சொல்றாரு. உன்னை பிறப்பினில் சிலந்தியாயிருந்து இறைவனது திருவேணியில் சருகு விழாமல் தன் வாய் நூலினால் பந்தர் செய்து அந்த பூசையினை செய்தவர். சைவத்திறத்து உருவாக வந்து அவதாரம் செய்து இந்த உலகத்தை ஆண்டு பெருமானுக்கு நீடிய மாடக்கோயிலாகிய ஆலயங்களை அமைத்தவர் என்று விரிவாக 2 பாடல்லே நம்பியாண்டார் நம்பி நமக்கு கோச்செங்கல் சோழ நாயனாருடைய புராணத்தை சொல்கின்றார். திருத்தொண்டர் திரு அந்தாதிலே இந்த தொகை வகை விரி என்னும் வகையிலே நிறுத்த முறையானே நமக்கு செல்லமலி குன்றத்து சேக்கிழார் பெருமான் 12வது மன்னிய சீர் சருக்கத்திலே 4வதாக கோச்செங்கல் சோழ நாயனாரது புராணம் கூறுகின்றார். சோழ மரபில வந்தவர், சோழ மன்னனாயிருந்து பாண்டிய தேசத்தையும் ஆட்சி கொண்டு
தென்னவனாகவும் இருந்து ஆண்டவர் என்று நமக்கு அதை சொல்றாரு. இந்த திருச்சிற்றம்பலத்துல வந்து பொன்னினால் வேய்ந்தது அந்த சோழ மரபுல வந்தவர்கள் தான். ஒருத்தர் பேரம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார், ஒருவர் சிற்றம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் செய்து விட்டார்கள், நான் என்ன செய்வது என்று அடுத்ததாக வந்தவர் என்ன செஞ்சாரா, இந்த மறையவர்கள், இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, திருவம்பலத்தை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள்ல மறையவர்களுக்கு திருமாளிகை பல சமைத்தார் அப்படின்னு பாக்குறோம். திருவுடைய அந்தணர்களுக்கு வீடுகள் மாளிகை போல வீடுகள் கட்டி கொடுத்தார் என்று நாம பார்க்கிறோம் சரிங்களா. துளையிற் புறவி நிறையளித்த சோழர் உரிமை சோநாட்டில் அலையிற்தரள மகிழோடு சந்தனி நீர் பொன்னி மணிகொழிக்கும் குலையேர் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு குளிர்தோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தன் காணம் ஒன்று உள்ளதால். இப்போ அந்த வரலாற்று சொல்ல வரார் நமக்கு. கோச்சங்க சோழனுடைய முன்னை வரலாறு, அவர் சிலந்தியாக அந்த பூஜை செய்த வரலாற நமக்கு சொல்ல வராரு இந்த நெறியில. துளையர் புறவி நிறையளித்த சோழன், அந்த புறா அதை அந்த கழுகிடம் பருந்திடமிருந்து காப்பாற்றுவதற்காக அதன் எடைக்கு சமமாக தன்னுடைய இறைச்சியை அறுத்து நிறுத்து கொடுத்த அந்த சிவி சக்கரவர்த்தி வள்ளல் என சொல்லப்படுகின்ற அந்த சோழர் மரபிலே வந்தவர். அங்கு இந்த பொன்னி ஆறு, பொன்னி என்பது தங்கம் என்று குறிக்கும். தங்க துகள்களை தன்னுடைய அலைகள் மூலமாக, நீர் திரைகள் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலையிலே அதற்கு பொன்னி என்று ஆறு பெயர். முத்துக்களையும் அகிலுடைய சந்தனத்தையும் கொண்டு வரும் நீருடைய காவிரி ஆற்றின் அந்த மாணிக்கம் கொழிக்கக்கூடிய கரையிலே சந்திர தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அது பக்கத்துல ஒரு குளிர்ச்சியான சோலைகள், மரங்கள் நெருங்கி நீண்ட குளிர்ச்சியான அந்த சோலை, அந்த கானகம் ஒன்று உள்ளது என்று சொல்றாரு. இந்த சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்து அந்த அவரது பெருமையை வந்து உலகம் அறிவதற்காக பெருமான் வந்து அந்த திருவிளையாடலை செய்தார் நம்ம பார்க்கணும். அதனாலதான் சீர்காழிக்கு புறவம் என்று ஒரு பெயர் உண்டு சரிங்களா. அக்னி வந்து புறாவாகவும் இந்திரன் அதனை துரத்தி வரக்கூடிய பருந்தாகவும் உருவெடுத்து சிபி சக்கரவர்த்தி கிட்ட வரும்போது அந்த புறா அக்னி அவர் பால அடைக்கலம் புகுந்து அந்த இது எனக்கு இறை, அதை விட்டு கொடுங்கள் என்று அந்த பருந்து கேட்க, நான் இந்த புறாவிற்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், அதை நான் உன்னிடம் கொடுக்க மாட்டேன், உனக்கு வேண்டியது இறைச்சி தானே, இறைதானே, அதற்கு ஈடாக என்னுடைய உடலில் இருந்து அந்த சதையை அறுத்து தருகின்றேன் என்று தானே அந்த சதையை அறுத்து அந்த தராசில வைக்க, அது அந்த புறாவின் எடைக்கு ஈடாகாது, தன்னையே அந்த தராசில ஏறி கொடுத்தார் என்று புராண வரலாறு. நாம இதே போல ஒரு வரலாறு பார்க்கின்றோம் இல்லைங்களா, அமர்நீதி சோழ நாயனார் என்கின்ற நாயனாருடைய வரலாற்றில பெருமான் கொடுத்த அந்த கோவணத்திற்கு ஈடாக தன்னிடமிருந்த கோவணத்தை எல்லாம் வைத்து விடுகின்றார். அது நிலை பெறாது. தன்னிடமிருந்த உயர்ந்த பொண்ணு நவமணி ரத்தினம் சொத்துக்கள் அனைத்தையும் அந்த துளையில வைக்கின்றார். அப்படியும் அந்த துளை நேர் வராது. பெருமானுடைய அஞ்செழுத்து ஓதி அந்த துளையை சுற்றி வந்து தானும் தன்னுடைய குடும்பத்தோடு அந்த துளையில ஏறி நின்று விடுகின்றார். அது வேற ஒண்ணும் இல்லை, தன்னை முழுமையா பெருமானுக்கு சரணாகதி ஒப்பு கொடுக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி கொடுத்தாதான் பெருமான் வந்து கண்டிப்பாக அருள் செய்வார். எனக்கு நீயே கதி, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நானு உன் அடைக்கலம். செழுக்கமல திருளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியருடன் போயினர், யான் பாவியேன் புழுக்கனுடை புன் குரம்பை கல்வி பொல்லா ஞானமிலா அழுக்கு மனத்தேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது. அந்த அடைக்கலம் என்பது முழுமையாக பெருமானுகிட்ட நம்ம சரணாகதி இருந்துட்டா நம்மள
அடைக்கலம் புகுந்தவரை தன் உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டியிருக்கு. அந்த அடைக்கலம் ஏற்றுக்கொண்டவருடைய கடமை. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தனக்கு அறம், அந்த அப்படிப்பட்ட ஒரு அறத்தினை செய்த அந்த சோழனுடைய அந்த பெருமை வந்து உலகமெல்லாம் பெற்றதற்கு பெருமானுடைய திருவிளையாடல் தான் இது. அப்படி அந்த அப்படிப்பட்ட அந்த தர்மம் காக்கக்கூடிய அந்த மரபுல வந்து அந்த சோழ மன்னர் இவரு இந்த யானை செய்யக்கூடிய இந்த செயலுக்காக தான் அதன் தும்பிக்கையில புகுந்த அதனை கடித்தா தானும் இறக்கக்கூடும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அத தன்னுடைய பூசைக்கு இடையூறு செய்ததற்கு பொறாது அந்த சிலந்தி அப்படி செய்தது இல்லைங்களா? அப்படி அதுதான் இப்ப சொல்ல வர்றாரு நமக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மரபை சொல்றாரு. எப்படிப்பட்ட அந்த மரபு என்று அந்த சிதி சக்கரவர்த்தியை சொல்றார். அந்த காடு, இப்படி ஒரு காடு இருக்கின்றது சந்தரத்திற்கு அருகில. அப்பூங்கானில் வெண்ணாவல் அதன் கீழ் முன்னாள் அரிதேடும் மெய்ப்பூங்கழலார் வெளிப்பட்டது மிக்க தவத்தோர் வெள்ளானை கைம்பூம் புனலும் முகந்தாட்டி கமல் பூங்கொத்தும் மணிங்கிரஞ்சி மைப்பூங்குவளை களத்தாரை நாளும் வழிபட்டொழுகுமால் அந்த வரலாறு நமக்கு சொல்கின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த அந்த கானகத்திலே, அந்த மலர் வனத்திலே, பூங்கானிலே ஞானச்சார்வாம் வெண்ணாவல் என்று சொல்லுவார். இந்த தலத்துல வெண்ணாவல் பழம், நாம இப்ப சாப்பிடுற பழம் என்ன கலர் இருக்குன்னு தெரியும், நாவல் பழம். அவ்வாறு இல்லாது முழுமையாக வெண்ணிறத்திலே இருக்கக்கூடிய அந்த வெண்ணாவல் பழம், அது திருக்கையிலிருந்து இறைவருக்கு அமுது படைத்து அந்த வெண்ணாவல் பழத்தை தாம் உண்ண அது முளைத்து அவருடைய அந்த சிரத்தின் வழியே வெளிப்பட்டு வந்தது என்று சொல்கின்றார்கள். அதனாலதான் பூசை பண்றவங்க சாமிக்கு வந்து விதை இல்லாத பழங்களை நைவேத்தியம் பண்ணணும். அதனாலதான் நம்ம வாழைப்பழத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். வாழைப்பழத்துல விதை கிடையாது. அந்த விதையினால மீண்டும் அது முளைத்து வாராது. அது போல நம்முடைய இந்த பிறவியும் மீண்டும் வாராது. இதோடையே நமக்கு பெருமானந்த முத்தி கொடுக்கணும். மீண்டும் மீண்டும் பிறவிகள்ல பிறந்து உழலாம நாம கொடுக்கணும். நம்ம பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய நைவேத்தியம், பூசை எல்லாமே ஒரு உள்ள அர்த்தம் உடையதுதாங்கம்மா. நம்ம படைக்கக்கூடிய அந்த தேங்காயும் சொல்லுவாங்க, அதனுடைய அந்த பச்சை நிறமுடைய அந்த மேல இருக்கக்கூடிய ஓடு, அது வந்து ஆணவம், கண்மம், மாயை முதலியவற்றை நீக்கி அதெல்லாம் நம்மிடமிருந்து நீங்கும் போது நம்முடைய தூய்மையான அந்த அறிவு வெளிப்படுவதா. அந்த தேங்காய் உடைச்சா அந்த பருப்பு வெண்மையாக இருக்கின்றது இல்லைங்களா? அதை நம்ம உடைச்சு ஏன் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம்னா, இப்படிப்பட்ட அழுக்குகளோடு கூடியிருந்த என்னை உன்னை வழிபட வழிபட எனக்கு அவற்றை எல்லாம் நீக்கி என்னுடைய அறிவை நீ வந்து தூய்மைப்படுத்தி ஞானத்தை வெளிப்பட வைத்தாயே பெருமான் என்று சொல்லும் வண்ணமாதான் அந்த தேங்காயை உடைத்து அதை நம்ம அந்த வெண்மை பாகத்தை பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அதே மாதிரிதான் வாழைப்பழம். எவ்வளவோ பழம் இருக்க நம்ம ஏன் வாழைப்பழத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம்னா, விதை இல்லாத பழம் அது மீண்டும் முளைக்காது. அப்போ இங்க பாருங்க, சுவாமிக்கு விதை உள்ள பழத்தை நாம நைவேத்தியம் பண்ணக்கூடாது. பண்ணுனா அந்த பழத்தை விதையோட நாம சாப்பிடணும். சாமிக்கே விதையோட கொடுத்துட்டு நீங்க சாப்பிடும்போது விதை எடுத்து சாப்பிடலாமா? என்ன நியாயம் இது? அப்படிதான் இந்த முனிவர் செய்திருக்கிறாரு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த கொட்டையோட தான் எடுத்து உண்ண, இவர் தலை வழியாகவே அந்த வயிற்றுல இருந்து அந்த மரம் முளைத்ததான். சொல்லுவாங்கல்ல, சின்ன பிள்ளைல நம்மள கொட்டையோட சாப்பிட்டுனா வயிற்றுக்குள்ள மரம் முளைக்கிறது உண்மைதான் போல பாருங்க. பெருமானோட திருவிளையாடல் தான் இது. அத என்ன சொல்றாங்க, அத வேதம்னு சொல்றாங்க. அந்த வெண்ணாவல அதனுடைய வேறு வந்து உபநிடதங்கள், அதனுடைய அடிமரம் ஆகமங்கள், அதனுடைய கிளைகள் எல்லாம் சரி கிரியை யோகம் ஞானம் எனப்படுகின்ற அந்த நாள் நிறைய சொல்லக்கூடியது. சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் பூங்கொத்துக்கள் எல்லாம் நமக்கு அந்த ஆன்மாவுக்கு அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா மலர்கின்றது இல்லைங்களா? அது அப்படி அதனுடைய சுவையினுடைய அந்த பழத்தினுடைய சுவை என்பது இந்த ஆன்மா அந்த தன்னுடைய ஞானத்தினாலே பெறக்கூடிய அந்த சிவானந்த இன்பம் என்று அதை நமக்கு சொல்றாங்க. இப்படி வானலாவா உயர்ந்து மலபரிபாகம் வந்து எல்லாருக்கும் ஞான மரமாக விளங்கியது அந்த வெண்ணாவல் மரம் என்று அவர் என்ன செய்யறாரு, அந்த மரத்திலே அடியிலேயே இருந்து கொண்டு தவம் செய்து கொண்டு பெருமானை வணங்குகின்றார். அதனாலதான் அந்த
நாவல் மரத்திற்கு ஜம்பு என்று ஒரு பெயர் உண்டு. அதனாலதான் அந்த பெருமானுக்கு திரு ஆனைக்காண்ட தலத்துல எழுந்தருளிருக்க பெருமானுக்கு ஜம்புகேஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. அம்மைக்கு அகிலாண்டேஸ்வரி என்ற பெயரு. இன்னொரு பெயரு செழுநீர் திரள் நாதர் என்று சொல்லுவாங்க. என்ன, காவிரி நாட்டினுடைய அந்த நீரையே லிங்கமாக வடித்து முனிவர் வழிபட்டதுனால சுவாமிக்கு செழுநீர் திரள் நாதர் என்று ஒரு பெயர் உண்டு. அப்படி அங்க வந்து என்ன செய்தது, இந்த யானை என்ன செய்து அந்த காவிரி ஆற்றினுடைய கை மூம்புணலும் முகந்தாட்டி கமல் பூங்கொத்தும் அணிந்து இறைஞ்சி மை பூங்குவளை களத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமால். அந்த யானை என்பது முன்னை தமம் செய்தது. அதுதான் நமக்கு இந்த மறுபிறவி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி இந்த பிறப்புல நாம மனித பிறப்பா பிறந்திருக்கின்றோம், அடுத்த பிறவில நாம எப்படி பிறப்போம், என்னவா பிறப்போம், மீண்டும் மனுஷராவே தான் பிறப்போமா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு கால் நீங்க தீக்கை வாங்கி இந்த சரீகிரிய ஞான யோக நெறியில நீங்க உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த சரீகிரிய ஞான யோகம் வந்து தொடரும் பொருட்டு பெருமான் உங்களுக்கு ஒரு மனித பிறவி அவர் கருணையினால கொடுத்தாலும் கொடுக்கக்கூடும். அப்படி கொடுக்கலன்னா வேற அச்சு மாறி பிறக்கும் என்று சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அது போல மற்ற எந்த மிருகமா பிறந்தாலும் சரி என்ன பண்ணுன்னா அந்த மிருகத்திலேயே மிகுந்த அறிவு படைத்த ஒரு இனமா திகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிதான் இப்ப எடுத்துக்காட்டா இந்த யானையை சொல்றாங்க, வெள்ளை யானை. வெள்ளை யானை முன்னை பிறவிகள்ல தவம் செய்த பெயர் உடையது. அந்த அந்த அதனால ஒரு சாபத்தினால அந்த வெள்ளை யானையா வந்து அங்க பெருமானை அந்த சாபம் நீக்குவதற்காக வழிபட்டது என்று சொல்றாங்க. நமக்கு இந்த யானை வழிபட்டதை நமக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க இல்லைங்களா. திரு காளையார் கோயில்ன்ற தலத்துல அந்த யானைகள் எல்லாம் வந்து வழிபட்டதை சொல்றாங்க. அது வந்து தண்ணீர் தெளித்து கூட்டி பூ பறித்து பூசை செய்தது ஆண் யானையும் பெண் யானையுமாக சேர்ந்து கொண்டு என்று சொல்லுவார். நமக்கு பிடியெல்லாம் பின்சல்ல பெருங்கை மா மலர் கழி விடியலே தடமூழ்கி விதியினால் வழிபடும் என்று சொல்றாரு. அடைந்த ஐராவதம் அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடு என்று திருவெண்காட்டு தலத்திலே ஐராவதம் எனப்படுகின்ற இந்த யானை வழிபட்டதை நமக்கு சொல்றாரு. இப்படி இந்த முன்சை தவத்தினாலதான் அந்த அந்த யானை எனப்படுகின்ற அந்த உயிருக்கு அந்த பெருமானை வழிபடக்கூடிய அந்த அறிவு வாய்க்கும். அப்படி அதே போலதான் இந்த சிலந்தியம் முன்னை தவம் உடையதுதான். அந்த தவத்தின் காரணமா தான் அந்த பெருமானுடைய திருமுடி மேல சருகு விழக்கூடாது, அது வந்து அனுசிதம், அந்த குப்பை எல்லாம் விழறது என்று சொல்லி தன்னுடைய வாயினால நூல் செய்து அதை காத்திருக்கின்றது. ரெண்டுமே சும்ப பூசை தான். இந்த ரெண்டு உயிரினங்களுக்கும் என்னவா சொல்றாங்க, இந்த பெருமான் இருக்கக்கூடிய திரு கைலையில இருந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க. இந்த வெள்ளை யானையும் இந்த சிலந்தியும். அவங்க பேர் என்ன சொல்றாங்கன்னா சிவகணங்கள்ல மாலியவான் புட்பதந்தன் இருவர். ஒரு நிமிஷமா. பெருமானுடைய சிவகணங்கள்லயே மாலியவான் புட்பதந்தன் என்ற இருவர், அவங்க ஒருவருக்கொருவர் சிவ தொண்டு செய்வதிலே நான் சிறந்தவனா நீ சிறந்தவனா என்று போட்டி போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் அந்த பூசலும் பொறாமையும் உடையவராக இருக்கின்றார்கள். அதனால அவர்களை வந்து அந்த புட்பதந்தனை யானையாக வேண்டும் என்று மாலியவானை சிலந்தியாக என சபிக்க இறைவர் பெருமானுடைய ஆணையன் மன்னமாகவே அவர்கள் இருவரும் வந்து இந்த தலத்திலே வழிபாடு செய்கின்றார்கள். ஏன்னா அந்த பெருமான் சன்னதிக்கு போயிட்டா ஒருவருக்கு ஒருவர் தம்முடைய குணம் வெளிப்படாது அந்த சிவானந்த இன்பத்திலே அழுந்தி விடணும் இல்லைங்களா. அப்படிதான் இருக்கணும். அப்ப இந்த பூசலுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது, அது குற்றம். அதனாலதான் சுவாமி அவங்க இருவரையும் மறுபடியும் வந்து இந்த பூவுலகத்துல பிறக்குமாறு அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கிறாரு. ஏன்னா தனக்குள்ள பகை உடைய அந்த நிலவையும் அந்த பாம்பையும் பெருமான் ஒன்றாக தான் தடைமுடியில வைத்திருக்கின்றார். அப்போ அங்க அந்த இடத்துல வந்து இரண்டுக்கும் பகை இல்லை. அவையெல்லாம் அந்த சிவானந்த இன்பத்திலே ஆழ்ந்திருக்கும் போது தம்மை மறந்து அந்த சிவானந்த இன்பத்திலே இருக்கின்றன.
சிவானந்த இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தான் என்கின்ற முனைப்பு வந்துச்சுன்னா அந்த சிவானந்த இன்பம் தடைபட்டு விடும். அப்போ அந்த இன்பத்தை அவர்கள் இழக்க நேரிடும். ஒரு காலம் அப்படியே அந்த இன்பத்தை இழக்க அவர்கள் விரும்ப மாட்டார்கள். சீவன் புத்தர்கள் ஒரு கால் வந்ததுன்னா கூட மீண்டும் அந்த பெருமானுடைய திருநாமத்தை ஜபித்து மீண்டும் அதற்குள் சென்று ஆமை எவ்வாறு தன்னுடைய ஓட்டிற்குள் பொறிகளையும் சென்று அது 5 உறுப்புகளையும் கொண்டு அடக்கிக் கொள்கின்றதோ அது போல அடக்கிக் கொள்வார்கள் என்று நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. அது மாதிரி இவங்க அந்த இடத்துல ஒரு சூழல்ல இவ்வாறு அவர்கள் மாறுபட்டு இருக்க யானையும் சிலந்தியுமாக இங்க சிவன் பணி செய்யக்கூடிய பேர் பெற்றனர். இது நமக்கு இதே போல நமக்கு திரு காளஹஸ்தி எனப்படுகின்ற அந்த தலத்துல சி காளஹஸ்தி, சி எனப்படுகின்ற அந்த சிலந்தி, காளம் எனப்படுகின்ற அந்த பாம்பு, அஸ்தி எனப்படுகின்ற அந்த யானை, அத்தி எனப்படுகின்ற யானை, அது மூன்றுமே வழிபட்ட தலம், வழிபட்டு பெருமானுடைய அந்த பேர் பெற்ற தலம்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்படி திருவெண்காடு என்ற தலத்திலே யானை வழிபட்டதை நம்ம பாக்குறோம். இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பிறப்புல தவமுடைய ஆன்மாக்கள் தான் ஒரு சூழல் காரணமாக மாறி பிறக்கும் போது அந்த சிவபூசை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு மட்டும் அந்த ஆன்மாக்கு மேலோங்கி அதை எந்த அச்சுல இருந்தாலும் எந்த பிறப்பா பிறந்தாலும் அதை கொண்டு அது எவ்வளவு செய்ய முடியுமோ அது அந்த பூசையை தொடர்கின்றது என்பதை நம்ம நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஆன செயலால் திருவானைக்கால் என்றதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தின் நம்பர் செம்பர் திருமுடிமேற் காணல் பிரபம் தருகு உதிராவண்ணம் கலந்த வாய்நூலால் மேனத்திரு மேற்கட்டி என விரிந்து செரிய புரிந்துள்ளதால் நாம் முன்பு சொன்னதுதான். இப்படி இந்த யானையை பூவும் நீரும் கொண்டு பூஜை செய்ய அந்த சிலந்தி தன்னுடைய வாயினால பந்தல் செய்து பெருமானுடைய மேல் அந்த சருகு உதிராவண்ணம் அது பூஜை செய்து வருகின்றது. நன்று மிழைத்த சிலம்பி வலை பரப்பை நாதனடி வணங்கச் சென்ற யானை அனுசிதமென அதனை சிதைக்க சிலம்பிதான் இன்று களிற்றின் கரஞ்சுலவிச் சென்று மீள விளைத்தனை அன்று கழித்த பிற்றை நாடல் வெள்ளை யானை அழித்ததால். இப்படி இந்த அந்த வலையை அந்த சிலம்பி பரவிய அந்த வலையை இது அனுசிதம், இது இருக்கக்கூடாது. வாயில கட்ட எச்சியினால கட்டப்படுகின்ற பந்தல் இல்லவா, அது தூய்மையற்றதுன்னு நினைச்சு என்ன செய்யுது அந்த யானை அதை அகற்றுகின்றது. இந்த சிலம்பி என்ன செய்யுது, இந்த யானை தன்னுடைய கரத்தினால நாம் செய்த இந்த பூசையை சிதைக்கின்றது என்று அது கோபமாக அதை காண்கின்றது. எம்பிரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் வருந்தி இம்பரிழைத்த நூல் வளையமழிப்பதே என்று உருத்தெழுந்து வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப வேகத்தார் கும்ப யானை கை நிலத்தின் மோதி குலைந்து வீழ்ந்ததால். பெருமானுடைய முடி மீது நான் அந்த சருகு விழாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய இந்த நிலையை, இந்த பந்தலை இந்த யானை எப்படி இது அழிப்பதா என்று அதற்கு கோபம் வந்து விடுகின்றது. அது மிக்க சினம். அதனாலதான் சொல்றாங்க அந்த சினம் என்ற தேர்ந்தாரை கொல்லி என்று சொல்கின்றாங்க. அந்த சினம் வரும்போது, அந்த கோபம் வரும்போது அறிவு வேலை செய்யாது. என்ன செய்யறோம்னு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்று என்று சொல்லக்கூடிய புலகம்லாம் இருக்கு இல்லைங்களா. அது கோபம் வரும்போது ஒரு நிமிடம் நம்முடைய அறிவு அந்த செயலை இழந்து விடுகின்றது. சினத்தின் மேல் நாம எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு தீமை செய்வதாக இருக்கின்றன. ஆகவே ஆறுவது சினம் என்று அவை பிராட்டி சொல்லியிருக்காங்க. சினத்தை என்ன செய்யணும், ஆறணும். சினம் ஆறி நாம செய்யக்கூடியதுதான் நம்முடைய புத்தியின் கொண்டு சுய நினைவோட செய்வதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த சிலந்தி ரொம்ப கோபம் இந்த யானையுடைய துதிக்கையில குடைந்து என்ன செய்து அது கடிக்குது. அதனால இந்த யானை என்ன செய்து தன்னுடைய துதிக்கையில புகுந்த அந்த துன்பத்தினை நீக்குவதற்காக தரையில மோதி அந்த யானையும் வீழ்ந்து இறந்தது. அப்போ அது மோதிய காரணத்தினால இந்த சிலந்தியும் இறந்தது என்று சொல்றாங்க. அப்போ தரையில் புடைப்ப கைப்புக்க சிலம்பிதானும் உயிர் நீங்க மறையிற் பொருளும் தருமாற்றன் மத யானைக்கும் வரங்கொடுத்து முறையிற் சிலம்பி தன்னை சோழர் குலத்து முன்னுதித்து நிறையர் புவனம் காத்தளித்த அருள் செய்தருள
நிலத்தின் கண் எப்படி அந்த துதிக்கையில உட்புறம் அந்த சிலந்தி கடிக்க அது மூளைக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்குது அந்த யானைக்கு. அதனால அந்த துன்பம் பெரிதாகி என்னாச்சு, அது நிலை குலைந்து வீழ்ந்து இருந்தது. அப்படி இறந்த யானை அப்படி நிலத்து துதிக்கையை மோதியில அது உயிர் நீத்த அந்த யானை சிலந்தியும் உயிர் நீத்தது. அந்த யானை என்ன செய்தது, யானைக்கு சுவாமி அது சிவபூஜை பூவும் நீரும் கொண்டு பூஜை செய்ததுனால அதுக்கு வரம் கொடுத்தார், ஏற்ற வரம் கொடுத்து வரம் செய்தாரு. இந்த சிலம்பி என்ன செய்தாரு, மீண்டும் அதை சோழர் குலத்துல வந்து பிறக்குமாறு பிறந்து இந்த உலகத்தை எல்லாம் காவல் செய்து சிவபூஜை அது அந்த குலத்துல வந்து அது எவ்வாறு சிவபூஜை செய்யும் இல்லைங்களா. அந்த அரசனானவன் அவனா தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் கட்டி பெருமானுக்கு பணி செய்வாங்க இல்லையா. அந்த வரத்தை சுவாமி நமக்கு அந்த சிலந்திக்கு கொடுக்கின்றார் சோழர் குலத்துல வந்து பிறகு. இப்படி இந்த பூசை என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூவினாலும் நீரினாலும் செய்வது பூசைன்னு சொல்லுவாங்க. பூவோடு நீர் சுமந்தே தீ புகுவார் அவர் பின் புகுவே அப்படின்னு நம்ம அப்பர் சுவாமி சொல்லுவாரு. பூவையும் நீரையும் எடுத்துட்டு போறாங்க, இவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்து நானும் அவங்க பின்னாடியே போய் தான் யாரை பார்த்தேன், அந்த ஐயாற்று பெருமானை பார்த்தேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் சொல்றார். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்று நம்முடைய திருமூல நாயனார் சொல்கின்றார். புண்ணியம் செய்வாருக்கு, அதாவது சிவபுண்ணியம் ஒருவருக்கு எப்படி வாய்க்கப்பெறும் என்று கேட்டீங்கன்னா, அவர் பூவும் நீரும் கொண்டு பெருமான பூசை செய்வதனால அவருக்கு அந்த சிவபுண்ணியம் வாய்க்கும். அந்த சிவபுண்ணியம் செய்வதற்கே என்ன செய்யணும், நாம தவம் செய்திருக்கணும். முன்னை தவமும் தவமுடையாருக்கே என்று சொல்லுவார். அது போல இந்த பூசை என்பது பூ என்றால் பூப்பது, சை என்றால் நீக்குவது. இதுங்களா, எதை நீக்குவது, நம்முடைய அறியாமையை நீக்குவது. அந்த அறியாமை தான் எல்லாத்துக்குமே காரணம். அறியாமை என்பதுதான் நமக்கு என்ன சொல்றோம், ஆணவத்தினுடைய குணமா நமக்கு உண்மை விளக்கம் சொல்லுது. அந்த ஆணவம் என்றால் என்ன அப்படின்னா, அறியாமை என்பதே ஆணவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறியாமையினாலதான் நமக்கு நிறைய கேடுகள் நமக்கு விளைகின்றது. அவற்றை எல்லாம் நீக்கணும்னா அந்த அறியாமை நாம நீக்கணும்னா மற்ற எல்லாமே நீங்கி நாம நல்ல அந்த நிலையில புண்ணியம் தவம் செய்வோம். அப்போ அந்த தவம் செய்யும் போது நமக்கு என்ன வரும், ஞானம் பூக்கும், ஞானம் விளங்கும். அந்த சிவஞானமானது நம்ம அறிவுல விளங்கும். அதுதான் பூப்பது. பூ என்றால் பூப்பது, சை என்றால் நீக்குவது. இதை யாரை கொண்டு நாம செய்ய முடியும், யார் வாயிலாக இது நமக்கு வாய்க்கும் என்றால், குரு எனப்படுகின்ற ஒரு குருநாதர் வாயிலாகத்தான் நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அவர் மூலமாக அந்த தீக்கையினை நாம் பெற்று அதிகாரபூர்வமாக பூஜை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை பெற்று நாம செய்தால்தான் நம்முடைய அந்த அறியாமை நீங்கி நமக்கு ஞானம் விளங்கும். கிரியை என மருவம் அவையாவும் ஞானம் கிடைத்ததற்கு நிமித்தம் அப்படின்னு சொல்லும் சாத்திரம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எதை நோக்கி இருக்கணும்னா ஞானம் பெறுவதை நோக்கிதான் இருக்கணும். அப்படிதான் நமக்கு எல்லாமே சுவாமி நம்ம அனுபவத்துல நாம புத்திபூர்வமாக உணர்ந்து செய்தாலும் உணராம செய்தாலும் ஒண்ணா நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமா நம்முடைய அறியாமை விளக்குவதைத்தான் பெருமான் அது செயலாக நமக்கு கருணையாக செய்து கொண்டிருக்கின்றார். அந்த குரு எனப்படுபவர் தான் நம்முடைய அறியாமையாகி இருட்டை நீக்கி நம்முடைய அறிவை ஒளியேற்றுபவர். அவர் மூலமாகத்தான் நாம இதெல்லாம் இந்த சரியகிரி யோகம் ஞானம் எனப்படுகின்ற இந்த நெறிகளை எல்லாம் கை கொண்டு அவர் சொல்லிய வண்ணம், அந்த சொல்லிய வண்ணமும் அது எப்படி சும்மா மந்திரத்தை சொன்னா மட்டும் போதாது, பூஜை செய்தா மட்டும் போதாது, அது எப்படி விதிப்படி அஞ்செழுத்து என்று நமக்கு சித்தாந்தம் சொல்லும் இல்லைங்களா. அரணை அர்ச்சிக்க எப்படி அர்ச்சிக்கணும், விதிப்படி. விதினா என்னன்னா எவ்வாறு அதை நாம என்ன பஞ்சாக்கரமோ அதை பொறுத்து அந்த பஞ்சாக்கரம் என்ன சொல்லுகின்றதோ அதன் வண்ணமாக நின்று கொண்டு, அதாவது ஓடும் முறையும் நிற்கும் முறையும் என்று சொல்லுவோம். நம்ம எப்படி நிற்கணுமோ அந்த விதத்துல நின்று கொண்டு அந்த பஞ்சாக்கரத்தை ஓடும் போதுதான் அது நமக்கு பயன் கொடுக்கும். அப்படி பூஜை செய்வதுதான் நமக்கு சிவ புண்ணியங்களை ஈட்டி கொடுக்கும் என்று நாம இந்த சித்தாந்தத்துல நாம பாக்குறோம். இல்லைன்னா எப்படி ஒரு நோய்க்கு மருந்து உண்ணும் போது அந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி மருத்துவர் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாரு, இந்த நோய்க்கு ஒவ்வாத பொருட்கள் எல்லாம் இருக்குது,
அந்த பொருட்களை எல்லாம் நீங்க நீக்கி இந்த மருந்தை உட்கொள்ளும் போதுதான் உங்களுடைய நோயானது நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம அதாவது பத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். எதையெல்லாம் நீக்கணுமோ அதை நீக்கி நாம மருந்து எடுத்துக் கொள்ளும் போதுதான் நம்முடைய நோய் நீங்கும். அப்படி இல்லாது எதை உண்ணக்கூடாதோ அதையும் உண்டு கொண்டு இந்த மருந்தையும் உண்டு கொண்டிருந்தோம்னா நம்முடைய நோய் நீங்காது. அததான் இந்த பஞ்சாக்கரம் ஓதும் முறை, நிற்கும் முறை. நம்முடைய ஆணவமாகிய நோய் நீங்குவதற்காக தான் இந்த பஞ்சாக்கரம். அவங்களுக்கு என்ன பஞ்சாக்கரம் கொடுக்குறாரோ சுவாமி அவங்க நிலைக்கு ஏற்றவாறு கொடுப்பாரு இல்லைங்களா? இப்ப நமசிவாய அந்த பஞ்சாக்கரம் என்று எதை வைத்து முதலாவதாக ஓதுகின்றது என்றால் நகார மகாரங்களை முதலாவதாக வைத்து ஓதுகின்றது. இந்த நகார மகாரம் என்பது மறைப்பும் ஆணவ மலமும். இப்போ உலகியல் இன்பத்தை விரும்புறவங்க, உலகில் நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த பஞ்சாக்கரம் அதன்படி அது வேலை செய்யும். நகார மகாரம் தான் முதல்ல இருக்கும். அவங்க உலகையில தான் முதல்ல வைத்து இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஓதி ஓதி பக்குவம் வந்த காலத்து அப்புறம் சிவைய நம்ம எனப்படுகின்ற பஞ்சாக்கரம் வந்து பாத்தீங்கன்னா சிகாரம் வகாரத்தை முன்னிறுத்து ஓடும். அப்ப நகார மகாரம் அது பின்னாடி போயிடும். அப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத நிலையா இருக்கும். சிவத்துக்கும் அருள் சக்திக்கும் முக்கியம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். எல்லாமே வந்து பாருங்க நம்மளுடைய நிலைக்கு ஏற்றவாறுதான் பெருமான் அதை கொடுக்குறாரு. அதுபடி நாம நின்று கொண்டு அதை ஓதினால்தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப சிவய நம அப்படிங்கிற மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொண்டு அதன் வழி நின்று பூஜை செய்பவர் இந்த உலகியல் பால் மிகுந்த விருப்பமுடையவராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த மந்திரம் வேலை செய்யாது. ஏன்னா நகார மகாரங்கள் அது வந்து ப்ரியாரிட்டி அது கம்மி, அது லீஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு போயிடுது. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகார வகாரம் தான் இருக்கு. அப்ப அது வண்ணமாக அந்த மனநிலையிலே அந்த பற்றற்ற நிலையில இருந்து கொண்டு அந்த மந்திரத்தை ஓதும் போதுதான் அவருக்கு அந்த பலன் வாய்க்கும். அதனாலதான் இந்த பூஜை என்பது நமக்கு அந்த யானை எப்படி செய்கின்றது என்று பார்த்தால் பெருமானுக்கு பூவும் நீரும் கொண்டு செய்ததுனால அதுக்கு வரம் கொடுத்திருக்கின்றார். அது அந்த வரத்தை பெற்று அது பெருமான் திருவடிக்கு சென்றது. இந்த சிலந்தியானது தான் செய்த அந்த வினையின் காரணமாக மீண்டும் பிறப்பிற்கு வந்து உயர்ந்த சோழர் குலத்திலே பிறந்து பெருமானுக்கு நீட ஆலயங்கள் எல்லாம் அவர் அமைத்தார் என்று சொல்றார். இப்ப இந்த வரலாற மறுபடியும் நமக்கு சேக்கிழார் பெருமான் விரிக்கின்றார். அடியன் முன்னாடி சுருக்கமா சொன்னதுதான். தொன்மை தரு சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து மண்ணு புகழ் திருத்தில்லை மன்றாடும் மலர்பாதம் சென்னியுற பணிந்தேத்தி திருப்படி கீழ் வழிபடும் நாள். இந்த சோழ நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் சுபதேவன், அவனுடைய மனைவி பட்டத்து ராணி கமலவதி அவளுடன் இருந்து கொண்டு இந்த தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த திருவடியை தலையார வணங்கி துதித்து பெருமானை தன்னுடைய தலைவனாகவும் தான் அடியவராகவும் அடியானாகவும் இருந்து கொண்டு வழிபட்டு அதன் வண்ணமாக பூஜை செய்து வந்து இந்த அரசையும் ஏற்றி கொண்டு இருக்கக்கூடிய நாளிலே நம்ம மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவர் வந்து பெருமானுடைய அந்த சின்னங்களையே தான் அந்த 3 சடைமுடி, திருநீரு, விருத்திராகம் என்ற 3ஐ மட்டுமே கொண்டு அவர் அரசாண்டார். இந்த அரசாட்சி என்பது என்னுடையதல்ல பெருமானுடையது என்று பற்றற்ற தன்மையிலே அரசாண்டார். அப்படிதான் இந்த அரசனும் பெருமானை தன்னுடைய தலைவனாக கொண்டு அவரை பணிந்தேத்தி இந்த ஆட்சி செய்து வருகின்றான். அவனுக்கு மக்கட்பேரின்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கர் நெடுஞ்சடைமுடியார் திருவுள்ளம் செய்தலினால் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குலவேந்து மகிழ் அக்கமலவதியின் மணி வயிற்றில் மகவாய் வந்தடைய அந்த குழந்தை செல்வம் இல்லாத நிலையில அவங்க வேண்டும் போது அந்த தபம் செய்த அந்த சிலந்தி இல்லையா, ஏற்கனவே பெருமானுக்கு வாயினால நூல் பந்தல் அமைத்து திருப்பணி செய்த அந்த சிலம்பியானது அந்த சிலந்தி என்ற பிறவில இருந்து கொண்ட தன்னால் இயன்ற பணியை அது செய்தது இல்லையா, அதனால அது மனித பிறப்புல பிறந்து அது இன்னும் சோழ மரபுல பிறந்ததுன்னா எவ்வளவு பெருமானுக்கு திருப்பணி செய்யும் என்று பெருமானதை அதற்கு ஒரு சிவபுண்ணியம் செய்வதற்கான அடுத்த நிலையை தான் சாமி கொடுக்கிறார் இல்லைங்களா? அதனால நாம அவரவர் இருக்கும் நிலையில உங்களால என்ன இயன்ற பணியோ சிவ புண்ணியத்தை நீங்கள் செய்வீர்களானால் இந்த சிவபுண்ணியம் மீண்டும் நீங்கள் செம்மையாக செய்வதற்கு பெருமான் வாய்ப்பு கொடுப்பார். அதற்கேற்ற பிறவி நமக்கு பெருமான் கொடுத்தே அருளுவார் என்பது இதுல நமக்கு நிரூபணமாகுது. நமக்கு இந்த வரலாறு ஒரு சான்றாக இருக்கின்றது. நம்ம சைவ சித்தாந்த கொள்கையாகிய மறுபிறப்பு கொள்கைக்கும்
நாம செய்யக்கூடிய அந்த சிவபுண்ணியமானது அடுத்த பிறப்புகள்ல தொடர்வதற்கு பெருமான் நமக்கு அருள் செய்வார். அதனாலதான் சொல்லுவாங்க, குறைந்தபட்ச ஒரு சமய நுழைவாவது வாங்கிடணும் இந்த ஜென்மத்துல. மனுஷ பிறப்பு எடுத்த இந்த ஜென்மத்துல ஒரு சமய நுழைவு தீக்கையாவது நாம வாங்கிடணும். ஒரு நாளாவது சிவபூசை செய்து விட்டுத்தான் இந்த உடல்ல இருந்து உயிர் போகணும் அப்படின்ற நிலைக்கு நாம வச்சுக்கணும். நான் அப்படி இந்த சைவத்துல உரைப்பா இருக்கக்கூடியவங்க எல்லாம் அப்படி என்னன்னா தான் நாம அந்த சைவ மரபுலயே நாம தொடர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு சுவாமி கொடுப்பாரு கண்டிப்பா. இந்த ஆன்மா ஏதோ ஒரு நாள் பூசை பண்ணிருக்குது, அதனால அடுத்த பிறவிலையும் நல்லா பூசை பண்ணட்டும் அப்படி நமக்கு சாமி வாய்ப்பு கொடுப்பாரு. கண்டிப்பா மனித பிறவி நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு சின்ன ஒரு கேரண்டி நாம வச்சுக்கலாம் சொல்றாரு. அப்படி இந்த சிலந்தி செய்த அந்த திருப்பணி அதை மெச்சும் வண்ணமாக இந்த கமலவதி வயிற்றில குழந்தையா பிறக்குது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பெருமானை வேண்டி வேண்டி வரம் பெற்று குழந்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் இல்லையா? இப்படித்தான் அந்த தவம் செய்த ஆன்மாக்கள் தான் அவர்கள் வேண்டுனா தான் அது மறுபடியும் பிறக்கும். அப்படி அந்த தவம் செய்து குழந்தை வேண்டும் வேண்டும் என்று பிறக்கக்கூடிய குழந்தை மிகுந்த ஞான குழந்தையாதான் இருக்கும். அப்படிதான் நம்ம கமலவதி வேண்ட அந்த ஞானமான அந்த சிலந்தியை திருப்பணி செய்த அந்த சிலந்தியை பெருமான் அந்த மன்னர் குலத்துல பிறக்க வைத்தாரு. அப்படி இந்த குழவி வளர்ந்து பிறக்கக்கூடிய நிலையில அந்த அரசியல் ஆயத்தார் என்ன சொல்றாங்க பாருங்க. கழையார் தோழி கமலபதி தான் பார் கருப்ப நான் நிரம்பி விளைவார் மகு பெறபெடுத்த வேலை அதனை காலமுணர் பழையார் ஒரு நாழிகை கழித்து பிறக்க மேலி பசுங்குழவி உளையார் புவனம் ஒரு 3 அளிக்கும் என்ன ஒள்ளிழையார். இந்த அரசமாதேவிக்கு சொல்றாங்க, இந்த குழந்தை பிறக்கக்கூடிய நாள் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு 280 நாள்ல இருந்து 300 நாள் அந்த குழந்தை பிறக்கக்கூடிய முதிர்ந்து பிறக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க. அப்படி பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தை கணித்த ஜோதிடர்கள் சொல்றாங்க. அரசரானதுனால அவர் அதெல்லாம் பார்ப்பார் இல்லைங்களா? அப்படி பயன்படுத்தியதுதான் அந்த சோதிடம். இப்ப ஒரு ஒரு திருப்பணி செய்யணும், இது எந்த காலத்துல ஆரம்பிச்சா நல்லபடியா நடக்கும். இப்ப ஒரு போர் வருது, அந்த போரை நாம ஒத்துக்கொண்டு நாம எதிர்ப்போர் செய்து போனா இப்ப நாம ஜெயிப்போமா, நாம எப்படி அதை அமைத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த சோதிடம் எல்லாம் வைத்திருந்தாங்க. அப்படி அந்த சோதிடர்கள் சொல்றாங்க, இந்த குழந்தையானது ஒரு நாழிகை கழித்து பிறந்ததுன்னா இந்த 3 புவனங்களையும் ஆளக்கூடிய அந்த நிலையை பெறும், புகழ் பெறும் என்று சொல்றாங்க. அத கேட்டு என்ன சொல்றாரு இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. பிறவாதொரு நாழிகை கழித்தன் பிள்ளை பிறக்கும் பரிசன் கால் உறவார் தெடுத்து தூக்கும் என உற்ற செயன் மற்றது முற்றி அரவாணர்கள் சொல்லிய கால மனைய பிணிவிட்ட அருமணியை இரவாதொழிவாள் பெற்றெடுத்து என் கோச்செங்கனானோ என்றாள். சரி, தன்னுடைய குழந்தை இந்த உலகங்களை ஆளக்கூடிய தன்மை பெறணும், புகழ் பெறணும்னு விரும்பி அந்த தாய் என்ன சொல்றா, அந்த நிலையில குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நிலையில இது பிறக்காத வண்ணம் தற்காலிகமாக தடுத்து என்னுடைய கால் 2ஐயும் மேல தூக்கி கட்டி விடுங்கள் என்று சொல்ல, அது அதே போலயே ஒரு நாளைக்கு கழித்து அந்த குழந்தையை பிறக்க வைக்க அந்த குழந்தையை பார்த்து பிறந்த அந்த குழந்தையை எடுத்து என்ன செய்யறா, அந்த குழந்தையினுடைய கண்ணு சிவந்த கண்ணை பார்த்து என்னுடைய கோச்செங்கனானோ என்று சொல்கின்றார். அந்த தலைகீழாக கட்டும்படி செய்ததுனால அந்த குழந்தையினுடைய 2 கண்களும் சிவந்தன. தேவி புதல்வர் பெற்றிறக்க செங்கோட் சோழன் சுபதேவன் ஆவியணைய வரும் புதல்வன் தன்னை வளர்த்தங்கனிமகுடம் மேவும் உரிமை முடிகவிழ்த்து தானும் விரும்பும் பெருந்தவத்தின் பாவினரியை சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான். இவ்வாறு அந்த கமலவதி அம்மையார் இந்த குழந்தை பிறந்தோடனே அவருடைய ஆவி பிரிந்துருது. அதான் சொல்றாங்க, பெற்றாளா பிறந்தாளா அப்படிம்பாங்க. பெற்றவள் அப்படின்னா இந்த குழந்தையை பெற்றதனால அவள் மீண்டும் பிறந்தாள் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பிரசவம் என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் மறுபிறவி என்று, பெற்றாளோ பிழைத்தாளோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி அவ்வளவு ஒரு துன்பமான நிலையிலும் தன்னுடைய குழந்தையினுடைய நலனை கருத்துல கொண்டு அந்த அம்மா அவ்வளவு துன்பம் அனுபவிச்சதுனால அவங்களுடைய ஆவி உடனே பிரிந்தது. கோச்செங்கனானோ என்று குழந்தையை பார்த்து சொன்ன உடனே ஆவி பிரிந்தது. தன்னுடைய மனைவியின் பிரிவை தாங்காத அந்த சுபதேவன் இந்த குழந்தையை வளர்த்து அதற்கு முடி சூட்டி விட்டு தானும் தவநெறிக்கு சென்று விடுகின்றான். தவம் செய்து பெருமானை தொண்டு செய்து சிவலோகத்தை சார்ந்தார் என்று சொல்றாங்க. கோதை வேலவர் செங்கோல் சோழர் தாமி குவலயத்தில் ஆதிமூர்த்தி அருளான் முன்னறிந்து பிறந்து மண்ணாழ்வார் பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலொடும் பலவெடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார். இப்படி இந்த அரசர் மரபிலே சோழ மரபிலே வந்த இந்த கோச்செங்கன் எனப்படுகின்ற இந்த அரசனானவன் கொம்மை வரிமுலையால் கும்பனையால் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று என்று திருப்பணி செய்வவர்களை சொல்லியிருக்கார். இந்த திருப்பணி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா அம்மை பயன் கிடைக்கும். அந்த அம்மை பயனே கொடுக்கும் போது என்ன செய்யும், இந்த இம்மை பயனையும் அது தவறாது கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி பெருமானுக்கு அவர் ஆர்வம் மிகுதினால அந்த சிலந்தியா இருக்கும் போதே பந்தல் செய்து திருப்பணி செய்தவர் இல்லையா, பெருமானுக்கு மாட கோயில்கள் எனப்படுகின்ற அந்த கோயில்கள் செய்கிறார். 78 கோயில்கள் பெருமானுக்கு அமைத்து பெருமானை போற்றி பாராட்ட நாம இன்றும் வணங்கக்கூடிய நிலையில அருமையாக திருப்பணிகள் செய்து கொடுத்தார் என்று சொல்றாங்க. ஆனைக்காவிற் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்தங்கம்மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோயில் செய்கின்றார். ஞானச்சார்வாம் வெண்ணாவலுடனே கூட நலஞ்சிறக்க வானகக்களத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார் என்று சொல்றாரு. திருவானைக்காவல்ல தன்னுடைய முன்ன பிறப்ப அவரு கொஞ்சம் தெரிந்து கொண்டு சிலந்தியாயிருந்து பணி செய்ததுல தெரிந்து கொண்டு அப்படி அந்த கோயிலுக்கும் அவர் திருப்பணி செய்யறாரு. அங்கே இருந்து அந்த கோயிலுக்கு பணி செய்கின்றார். அந்த ஞானச்சார்வாம் வெண்ணாவல் என்று சொல்றாங்க. அந்த முனிவர்கள் இந்த வெண்ணாவல் மரத்து இன்றும் பாத்தீங்கன்னா திருவானைக்காவல் போய் பாத்தீங்கன்னா அந்த சுவாமி வீட்டிருக்கக்கூடிய அந்த விமானத்தின் மேல அந்த அருகில அந்த வெண்ணாவலை பார்க்கலாம். அது அந்த வெண்ணாவல் கீழே வீட்டிருந்த பெருமானை முனிவர்கள் எல்லாம் வணங்கினாங்க அப்படின்றது வருது. அப்படி அந்த தான் முற்பிறப்பு தொடர்புடைய அந்த ஆனைக்காவல் சென்று அங்க பெருமானுக்கு பணி செய்தார், அங்க திருப்பணி செய்தார்னு நமக்கு சொல்றாங்க. மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் குலமுதலோர் ஆய முதல் செங்கனார் அந்தமில் தீர் சேநாட்டில் நாடுதொரு மணியா சந்திரசேகர் அமரும் தானங்கள் பல சமைத்தார். சந்திரசேகர மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மாகேஸ்வர மூர்த்தத்துல அந்த நிலவை அந்த சந்திரனை அபயம் கொடுத்து காத்து தன்னுடைய திருமுடியிலே அமைத்து கொண்ட திருமேனி அந்த பெருமானுக்கு நிறைய கோயில்கள் செய்து மாட கோயில்கள் பலவற்றையும் சமைத்து திருப்பணி செய்தார். மந்திரிகளை ஏவி அந்த அனபாய சோழ மரபில வந்த அந்த கோச்செங்கட் சோழர் இந்த பெருமான் இருக்கக்கூடிய கோயில்கள் பலவற்றையும் செய்தார் என்று நமக்கு சொல்றார். அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க பெருஞ்செல்வங்கள் விருப்பினான் மிகவும் அமைத்து திக்கணைக்கு தனி செங்கோன் முறை நிறுத்தும் தேர்வேந்தர் முக்கண் முதல் மாடு முதற்தில்லை முன்னினார். இப்படி இந்த கோயில்கள் கட்டணா மட்டும் பத்தாது. அதாவது இந்த திருமூல நாயனார் சொல்றாரு, ஈசன் கோயில்ல பூசைகள் எல்லாம் தப்பினா என்ன நடக்கும், நாட்டுல மழை குன்றும், வறுமை வரும், கள்ளம் களவு மிகுத்து வரும், ஆட்சியாளர்களுக்கு துன்பம் வரும்னு சொல்றாரு. அதனால சிவன் கோயில யாரும் கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டினாலும் அதனுடைய பூசைகள் முட்டாத வண்ணம் நடைபெறும் பொருட்டு அதற்கு நிபந்தனைகள்லாம் வைப்பாங்க. அதுதான் நம்ம பாக்குறோம். ராஜராஜ சோழன் சாவா மூவா பேராடு என்பதை வைத்தான் அப்படின்னு பாக்குறோம். நிறைய கோயில்களுக்கு சொத்துக்களை எல்லாம் வைத்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பையும் ஒரு குலத்தினருக்கு கொடுத்து அவர்கள் குலம் குலமாக அந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வகித்து கோயிலுக்கு அந்த வருமானத்தை கொடுக்க வேண்டும் என்று எழுதி வச்சிருக்காங்க. அப்படி நம்முடைய கோச்செங்கட் சோழ நாயனாரும் முகுந்த செல்வங்களை எல்லாம் வைத்து இந்த
கோயில்களுக்கு அந்த பூசை முட்டாத வண்ணம் அந்த தம்முடைய செங்கோல் ஆணைமறையினை செலுத்தி அதையெல்லாம் செய்து வைக்கின்றார். நிபந்தங்கள் எல்லாம் செய்து வைக்கின்றார். திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடனம் செய்யும் பெருமான் அடியை வணங்கி பேரன்பு தலை சிறப்ப உருகான் என்று உளங்களிப்ப தொழுதேத்தி உரையும் நாள் வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார். அப்படி பெருமானுடைய தில்லையிலே திருவம்பலத்திலே நடனம் செய்கின்ற பெருமானை அடி வணங்கி அவருடைய அன்பு பெருமான் மீது பேரன்பு மென்மேலும் ஓங்க மனம் உருகி மகிழ்ச்சி அடைந்து தொழுது துதித்து அங்கு தில்லையில இருக்கக்கூடிய நாளையில அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய மாளிகைகள் பல கட்டி கொடுத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அடுத்தது தேவர் பிரான் திருத்தொண்டிர் கோச்செங்கட் செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளி புவனியின் மேல் ஏவிய நற்றுண்டு புரிந்து இமையவர்கள் அடி போற்ற மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நீழற் கீழ். அதனாலதான் நமக்கு சொன்னாங்க, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வேள்க தன்புடல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே என்று சொன்னாங்க. அந்தனர் வாழணும், அவங்க வாழ்ந்தாதான் அந்த கடவுளுடைய அந்த பணியெல்லாம் தடையின்றி செய்வாங்க இல்லையா? அப்படி அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்வதற்காக பல மாளிகைகளை சமைத்து கொடுத்து அந்த பூசையை அவர்கள் நன்றாக முட்டாத வண்ணம் மகிழ்ச்சியோடு செய்யும் வண்ணமாக அவர்களுக்கு எல்லாம் செய்து கொடுத்திருக்கின்றார். அந்த பெருமானுடைய அந்த திருவடி கீழ் தன்னுடைய மலர் போன்ற பெருமானுடைய தேவர் பிரான் திருத்தொண்டில் கோச்செங்கட் செம்பியர் கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளி புவனியின் மேல் ஏவிய நற்றுண்டு புரிந்து இமையவர்கள் அடி போற்ற மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நீழற் கீழ். இப்படி பெருமானுடைய அந்த திருவடி கீழே எல்லோரும் வாழ்த்தும் வண்ணமாக இந்த திருத்தொண்டையை செய்து அவர் பெருமானுடைய திருவடி கீழ் சேர்ந்தார் என்று சொல்றாங்க. அதனால்தான் புள்ளினால் 5 கோடி புதுமண்ணால் 10 கோடி செங்கலினால் 50 கோடி கருங்கல்லினால் பணி செய்வார் கையிலை விட்டு அகலார் என்று சொல்லுவாங்க. அப்படி இந்த கோயில் செய்யறதுக்கு அவ்வளவு ஒரு பெரிய புண்ணியம் உண்டு நமக்கு. பெருமான் தானங்கள்லாம் சமைக்கும் வண்ணமாக. சரி, இந்த கோயில் கட்டுனா பெரிய புண்ணியம்ன்றாங்களே, அது எப்படி கோயில் கட்டுனா பெருமான் சந்தோஷப்படுவாரா, ஏன் புண்ணியம் கிடைக்குது அப்படின்னா, இவர் கட்டி வைக்கிற அந்த கோயில்ல வணங்கக்கூடியவர்கள் அனைவரும் நற்கதி அடைகிறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த புண்ணியம் எல்லாம் அவர்களுக்கு சேர்கின்றது. அதாவது நாம போய் கோயிலுக்கு வணங்குறதுனால நமக்கு புண்ணியம், மற்றவர்களையும் அழைத்து கொண்டு மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்தி கொண்டு அந்த வழியிலே செலுத்துவது மிக மிக புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். நாம வணங்கினா 1 பங்கு புண்ணியம்னா, மற்றவர்களை வணங்க வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதை விட 100 மடங்கு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த அரசர்கள் எல்லாம் இந்த கோவில் கட்டி வைத்ததன் மூலமாதான் இன்றும் நாம வணங்கி கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா? 500 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் கற்கோயில்கள் நிலை பெற்று நிற்கிறதுனால, பெருமான் அருள் செய்யறதுனால நாம இன்றும் சென்று வணங்குவர்கள் அனைவரும் நாம் அந்த சிவபுண்ணியத்தை பெறுகின்றோம். அப்ப நாம வணங்கக்கூடியனால பெறக்கூடிய சிவபுண்ணியத்திலையும் அந்த கோயில் கட்டவங்களுக்கு ஒரு பங்கு போகுது. அதனாலதான் பெருமான் திருக்கோயில் சமைத்தவர்களுக்கு மிகுந்த அந்த புண்ணியம் பெற்று அவர்கள் பெருமானுடைய திருவடி நீழற்கு என்றும் நீங்காத வண்ணம் திருக்கையில இருக்கக்கூடிய பேரு அவர்கள் பெறுகின்றார்கள். கருநீலம் இடற்றர் செய்ய கடலடி நீழல் சேர வருநீர்மையுடைய செங்கட் சோழர்த்தம் மலர்த்தாள் வாழ்த்தி தருநீர்மை இசைக்கொள் யாழ் தலைவராக உலகமேத்தும் திருநீலகண்டப்பான திறமினி செப்பலுற்றேன். இவ்வாறு நம்முடைய கோத்தங்க சோழ நாயனார் புராணத்தை நிறைவு செய்து திருநீலகண்டத்து பாணன்மாருடைய புராணத்தை சொல்ல வருகின்றார் நம்முடைய சேக்கலார் பெருமான். அதாவது நாம பாக்குறோம், அரண்பணி என்று சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆதீனங்கள் எல்லாம் அந்த கோயில்களை எடுத்துக்கொண்டு அந்த கோயில்களுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து வைக்கின்றார்கள். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. கும்பாபிஷேகம் என்பது அந்த கோயிலை மீண்டும் சீர்படுத்தி பல தலைமுறைகளுக்கு மீண்டும் அதை நிலைநிறுத்துவது. அது எவ்வளவு பெரிய புண்ணியம் இல்லைங்களா? அதனால கிரி எனப்படும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். அந்த ஞானம் என்பது நமக்கு எப்படி வரும்னா, நாம எளிமையா பெறுவது எப்படி என்றால், பெருமானுடைய திருக்கோயில்களை நாம அமைப்பதன் மூலமாக. அது நாமளால அவ்வளோ ஈஸியா செய்ய முடியாது. அரசர்கள் தான் அந்த காலத்துல எல்லாம் கட்டினாங்க. பெரும் பொருள் செலவு வேணும், அது போல ஆட்களும் நிறைய வேண்டும். அப்ப அரசனுடைய ஆணை தான் அந்த ஆட்களை கொண்டு நிறுத்தும். அரசனுடைய கருவூலத்துல இருந்து அந்த பொருட்கள் அது பயன்படுத்தக்கூடும்.
தனி ஒரு மனிதராக இப்போ இந்த காலத்துல நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப அரிது. அதனால கோயில் கட்டுறவங்களுக்கு, கோயில் திருப்பணி செய்யறவங்களுக்கு நாமளால இயன்ற ஒரு சிறு தொகையை கொடுத்து நாம அந்த அழியக்கூடிய செல்வத்தை, நம்மை விட்டு செல்லக்கூடிய செல்வத்தை நாம இருத்தி சிவபுண்ணியமாக நம்முடன் எடுத்து செல்ல வேண்டும் என்று இதன் மூலமாக திருப்பணிக்கு அதாவது கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆட்டினன் எங்கும் ஈசனியாதவருக்கு இல்லையே என்று சொல்வான். நீங்க எங்கதான் போய் நான் கங்கையில குளிச்சேன், பொம்மைமலாவில போய் குளிச்சேன், எல்லா இடத்துலயும் நர்மதா, சிந்து, காவேரி எல்லா இடத்துலயும் குளிச்சேன் அப்படின்னா ஒரு புண்ணியமும் கிடையாது. நீங்க ஈசன்னு சொல்லி பெருமானை நினைத்து முழுகினாதான் அதனுடைய பலன் உங்களுக்கு உண்டு. அப்படி நீங்க ஈசன் பெருமானை சொல்லி வீட்டுல முழுகினாலே நீங்க புண்ணிய தீர்த்தத்துல குளிக்கிறதுனால பலன் உண்டு. அப்படி நாம எவ்வளவோ பொருள் செலவு செய்கின்றோம். அதுல ஒரு சிறு தொகையை இந்த பெருமான் திருப்பணிக்கு கொடுத்து இந்த சிவபுண்ணியத்தை எல்லாம் நாம ஈட்டிக் கொள்ள வேண்டும். அதை நம்ம தவமாக நாம எடுத்து செல்ல அதுதான் ஒன்றுதான் வழி என்று சொல்லி அனைவரும் திருப்பணிக்கு, சிவாலய திருப்பணிக்கு உதவுங்கள். சிவனடியார்களுக்கு அமுது செய்வி, அதான் நம்ம சொன்ன மாதிரி யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அது போல இந்த புண்ணியங்களை எல்லாம் நாம செய்து பெருமானை முன்னிறுத்தி செய்தால் அது சிவ புண்ணியமாகும். மற்ற ஆன்மாக்களினுடைய நலனை முன்னில நிறுத்தி நாம செய்தால் அது பசு புண்ணியமாக நமக்கு பலனை தரும். பெருமானை முன்னிறுத்தி சிவபெருமானால அவர் எனக்கு அளித்த வாய்ப்புனால இந்த பணியை நான் செய்கின்றேன் என்று நாம கொடுக்கிறவரும் சிவம், வாங்குறவரும் சிவம் என்று நினைத்து நாம செய்யும்போது சிவபுண்ணியமாக நமக்கு சென்று தவத்திலே சேருகின்றது. உயிருக்கு உறுதி பயக்கக்கூடிய, உயிருக்கு நன்மை செய்யக்கூடிய இறப்பில் தவமாக சேர்கின்றது என்று சொல்லி அனைவரும் தங்களால் இயன்ற அளவு திருப்பணி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கும் அடியேன் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம். காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.